ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். குருமாவுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு கூட உப்பு கூடவே வாட்டர் வச்சு தான் மாவு பிசைஞ்சிருந்தேன். வீட்டில் பன்னீர் அதுக்கப்புறம் ரசமலாயெலாம் பண்ணும்போது பால் திரிஞ்சு வர மிச்சம் இருக்க வேஸ்ட் வாட்டரை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது யூஸ் பண்ணிக்குவேன். மிச்சமாகிற தண்ணியை செடிக்கு கூட ஊற்றிக்கலாம். அந்த வாட்டர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி குருமா தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு மசாலாவை நல்லா பொரிய விடணும். இப்போ வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியை லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா செம்ம சூப்பராக பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, பாயில்டு எக், பட்டாணி குருமா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.